ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பையனுக்கு வந்து கை சரியாயிடுச்சு. பையன் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு கீழே விழுந்துட்டான். வேலைக்கிழமை நைட்டு மிஷின் மேலே உட்காந்து விளையாண்டுருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏறிட்டார், இறங்கி சொல்லிட்டு இறங்கிட்டான். ரெண்டாவது வாட்டி ஏறிந்தார். அவரே இறங்கிடுவார், எப்போவுமே இறங்குறதுமா இருப்பார் அப்படின்னு விட்டுட்டேன் நான் கேர்லெஸ்ஸாக. நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். கொஞ்சம் அவனுக்கு எனக்கு ஒரு 3 அடி தான் டிஃப்ரெண்ட்டு. இறங்கும்போது அப்படியே கால் ஸ்லிப் ஆகிடுச்சு பையனுக்கு. கீழே விழுந்த உடனே நல்லா கையை கீழே போட்டுட்டான். அந்த கீழே போடவோ அவனுக்கு இந்த கை தூக்க முடியல. உடனே ஒரு மாதிரி மயக்கம் வந்து வாந்தி வந்துடுச்சு. பயந்துட்டான், ரொம்ப வலி எடுத்துச்சு பிள்ளைக்கு. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் மாவு கட்டினா அவனுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை. வலி அதிகமாகிடுச்சு. வலி அதிகமாகவும் திரும்பி மறுநாளும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அங்கேயும் வலி நைட்டெல்லாம் வலின்னு மறுநாள் நைட்டெல்லாம் வலின்னு 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அவனும் 2 நாள் கொஞ்சம் இதுவாக இருந்தான். இருந்தாலும் மாவு கட்டு அவனுக்கு செட் ஆகுமா இல்லையான்ற ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. அப்புறம் என்ன பண்ணோம்னா புத்தூர் கட்டுறதுக்கு கூப்பிட்டு போனோம். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு நடுவில் போடுறேன். கீழே விழுந்தப்பவே எனக்கு புரிஞ்சிச்சு பையனுக்கு என்ன அடிபட்டுச்சு, என்ன ஒரு இதுன்னு. அந்த சுச்சுவேஷன் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் மயக்கம் அப்படி ஒரு மயக்கம் வந்துச்சு. பிள்ளை ரொம்ப அப்படியே அழுதுட்டான், வலி தாங்க முடியாமல். அப்புறம் அந்த கட்டணும். ஒரு வாரம் கழித்து திரும்பி வர சொன்னாங்க. திரும்பியும் 3வது கட்டணும். நல்லபடியாக அவனுக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப பையன் தாங்க முடியாத அளவுக்கு அழுதுட்டான். அந்த வீடியோ கிளிப்பு உங்களுக்கு நடுவில் நான் போடுறேன் பாருங்கள். பசங்களை வந்து நம்ம என்னதான் பாதுகாப்பாக வச்சாலும் ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல், ஒரு டைம் இல்லாமல் ஒரு டைம் ஏதோ ஒன்று நடந்துருக்கு. எல்லாரும் என்னதான் திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ என்ன பண்ணிருந்த, நீ என்ன பண்ணிருந்த, நீ எங்கே இருந்த, எங்கள் அப்பா எல்லாரும் என்ன கத்துனாங்க. பையன் கீழே விழுற வரைக்கும் நீ எங்கே போயிருந்த, என்ன பண்ணு. ஆனால் நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். நான் பக்கத்தில் இருந்தேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் வெளியில் கூட வீட்டை விட்டு வெளியே கூட நான் அனுப்பவே மாட்டேன். சாமானியமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். நான் வெளியே அனுப்பவே மாட்டேன். சைக்கிள் வாங்கினா ஒரு 4 நாள் தான் அந்த சைக்கிளை கூட ஓட்டினான். அதுக்கு மேலே அவன் ஓட்டவே இல்லை. எனக்கு ஒரு பயம். எனக்கு குழந்தைங்கள வந்து யாருமே நம்ம தனியாக இருக்கோம், கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கணுன்ற மாதிரி குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் நான். எனக்கு ஒரு பயம் இருந்துனே இருக்கும் மனசில். அவனுக்கு எங்கன்னா போய் விழுந்துருவாங்களோ, ஸ்கூல் வண்டியெல்லாம் போகுது, எப்படி குழந்தைங்கள கூட்டின்னு வரது சேர்த்து அந்த ஒரு பயம் இருக்கும். ஸ்கூல் போயிட்டு கூட்டின்னு வரதும் கொஞ்சம் பயந்துனே தான் கூட்டினே வருவேன். வண்டியெல்லாம் வரும் ரோட்டில். நீங்களும் சேஃபாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. என்ன தான் வேலை இருந்தாலும் குழந்தைங்களுக்குன்னு நம்ம டைம் கொஞ்சம் ஒதுக்கணும். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்கினே இருக்கணும். எப்போ எந்த டைம் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. அந்த ஒரு செகண்டில் கீழே விழுந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவன் எப்படி விழுந்தான். நான் பார்த்துட்டேன், என் கண்ணால் நான் பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்கவே முடியல அவனை. அப்புறம் அக்கம் பக்கத்தில் எங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த அக்கா எல்லாரும் ஓடி வந்தாங்க. நான் அவங்கள தான் பார்க்க சொல்கிறேன் தவிர நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு பிள்ளை அவ்வளோ. அவன் எனக்கு பயப்படக்கூடாதுன்னு கையை தூக்குறான். இருந்தாலும் அவனால் கையை மடக்க முடியல. நல்லா எலும்பு கீழே வந்து நல்லா கிராக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நல்லா கிராக் ஆயிடுச்சு எலும்பு. அதனால எனக்கு அது தெரிஞ்சு போச்சு, கையை மடக்க முடியல அப்படின்னு. அப்புறம் ஒன்று எக்ஸ்ட்ராலாம் எடுத்து பார்த்தா அந்த இதுவும் இல்லை, லைட்டாக தான். ஆனால் அவனுக்கு நல்லா கை வீங்கி போயிடுச்சு. மறுநாள் கை வீங்கி போவோம். அப்புறம் அங்கே வந்து கையெல்லாம் நல்லா இழுத்து விட்டு ஒரு 2 கட்டு கட்டினாங்க. 3 கட்டோட சரியாக போயிடுச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும். அந்த 3 கட்டோட சரியாக போயிடுச்சு. இல்லை ஒவ்வொருத்தவங்க பயமுத்துறாங்க, 1.5 மாதம் ஆகிடும், அப்படி கூட இழுத்தடிப்பாங்க, இந்த மாதிரி ஆகிடும் அப்படி இப்படின்னு பயமுத்துனாங்க. ஒரு சில பேர் சரியாயிடும், ஒரு கட்டிக்கே சரியாயிடும்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பிள்ளைக்கு சரியானா போதுன்ற மாதிரி நான் இருந்தேன். நான்
அவனுக்கு நல்லபடியாக இப்போ கை சரியாயிடுச்சு. இதுக்கப்புறமும் அவன் வந்து அந்த மாதிரி அந்த வீடியோவை அவனுக்கும் நான் காட்டுவேன். அந்த மாதிரி இனிமேல் அவன் வந்து மேலே ஏறக்கூடாது இறங்கக்கூடாது. அந்த வீடியோவை நான் அப்பப்போ அவனுக்கு காட்டுவேன் கண்டிப்பாக. இப்போ கூட அவன் அடங்க மாட்டேங்கிறான். கையெல்லாம் கொஞ்சம் சரியான கூட அந்த விளையாட்டு தன்மையாகவே இருக்கிறதுனால நான் அப்பப்போ நான் சொல்லின்னு இருக்கேன், கையில் ரொம்ப வேதனைப்பட்டேன், நீ ஜாகிரதையாக இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும். பசங்களுக்கும் நீங்கள் சொல்லி புரிய வைங்க, ஜாகிரதையாக இருக்கணும். விளையாடும்போது சரி, அவங்க விளையாடுறாங்களே நீங்கள் விட்டுடாதீங்க கேர்லெஸ்ஸாக. அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுன்னே இருங்க. நம்மளுக்கு வேலை இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. பிள்ளைங்க தான் நம்மளுக்கு, அதுங்க தான் உலகம். அதுங்க வளர்கிற வரைக்கும், அதுங்க வேலை அதுங்க செஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கணும். அதுங்க மேலே ஒரு கண்ணு வச்சுன்னே இருக்கணும். நான் ஒரு 3 நாளாக 4 நாளாக எனக்கு மனசே என்னென்னமோ மைண்ட் எங்கெங்கேயோ போயிடுச்சு. எனக்கு கை இந்த மாதிரி ஆனோடனே கை நல்லாகுமா இல்லை அப்படியே இருக்குமா, வளர்ந்ததுக்கப்புறம் கூட கை சரியாகுமா சரியாகாதா அன்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டு நின்றுச்சு. ஃபுல்லாக அழுவும் போது கூட நான் போய் உள்ள கட்டும்போது கூட நான் போகல. வீடியோ எடுக்கிற ஒரு பக்கம் நான் சிரித்தாலும் எனக்கு வந்து அவனை நான் சிரித்தாதான் அவன் சிரிக்கிறான். நான் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டாலே அவன் பயந்துடுறான். அம்மா அம்மா அம்மான்னு. அவங்க அப்பா கட்டும்போது கூட 2வது கட்டும்போது அம்மாவுக்கு கூப்பிடு, அம்மா எங்கே அப்படின்னு என்னதான் கேட்டுனே இருந்தான். ஆனால் எனக்கு வந்து பார்க்குற தைரியம் எனக்கு கிடையாது. பசங்களுக்கு எதனா ஒன்றுனாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நான் கீழே விழுந்தாலும் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, இருந்தாலும் நான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவேன். அந்த ஒரு பயமாகவே இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஆனால் அவன் பயங்கர வலி. அவனால் அந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும், நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. அப்படி அழுதுட்டான், பயங்கரமான ஒரு அலை. அதை பார்க்கவே முடியல. வீடியோ எடுத்தேன், நான் தைரியமாக வீடியோ எடுத்த வீட்டுக்கு வந்து நான் எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்னேன், அவன் எப்படி வலி வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் தைரியமாகவே இருந்தார். அவர் மனசில் இருந்துச்சோ என்னவோ. நான் தான் கொஞ்சம் அழுதுட்டேன். பயங்கரமாகவே எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. சரியாகுமா சரியாகாதான்னு இந்த 4 நாளும் சரியாக சாப்பிடவே இல்லை. நான் என் குழந்தைக்கு சரியானா போதும், குழந்தைக்கு சரியாக போதும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கினே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து நான் எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தாங்க. சின்ன பையன் தான், நம்ம கூடிடும், சீக்கிரம் கூடிடும், பெரியவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு கை இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கை உடஞ்சிச்சு. இந்த இடது கை அப்படியே கீழே விழுந்துட்டு எனக்கு எலும்பு தெரிஞ்சிச்சு. அந்த வேதனை என் பிள்ளை படுமோ, ஏன்னா அந்த வலி எனக்கு தெரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு கை உடஞ்சப்போ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அப்புறம் ஹஸ்பண்டும் இங்கே இருந்தார், நான் ஊரில் இருந்தேன், எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அதனால இந்த கை வலினாலே எனக்கு கையில் அடிபட்டுச்சுனால எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என் பிள்ளை இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுவானோன்ற ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 4 கட்டு கட்டினாங்க. 1 மாதம். இவன் 8 மாதம் குழந்தை பால் குடிக்கிற பையன். நான் அப்பவே கடவுள்கிட்ட வேண்டிங்க, எனக்கு சரியாயிடும், என் பிள்ளைய நான் தூக்கணும்னு. தூக்கவே முடியாது என்னால், ஒரு கையில் அப்படி தூக்கிக்க முடியாது. இந்த இடது கையில் தான் தூக்குவேன் பையனை. அவன் என்னை விட்டு எங்கேயுமே இருக்க மாட்டான், யாருப்படியே போகவே மாட்டான், என் கூட தான் இருக்கணும்னு அழுவான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா கிட்டேயே இருக்கான், அம்மாவை பார்த்தா இருக்க மாட்டான், நம்மக்கிட்ட இருக்க மாட்டான், அம்மாவை பார்த்தா போயிடுவான், அம்மா அப்படியே இருக்கான்ட்டு என்ன சொல்லினே இருப்பாங்க. அது என்கிட்டயே இருக்க ஆரம்பிச்சுட்டான், வேறு யாருக்கிட்டே இருக்க மாட்டான். கொஞ்ச நாள் அவனுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில, பிள்ளைக்கு நம்ம அம்மா கை வந்து இதுவாயிடுச்சே அப்படின்னு. அதனால அந்த கை வலி எனக்கு ரொம்ப தெரியும், அது எப்படி வலிக்கும். எனக்கு எலும்பே திரும்பிச்சு. அப்புறம் அது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இருந்தார், நான் கட்டினேன். இவன் 8 மாதம் குழந்தை, என்னடா இது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட அப்படி வேண்டிக்கினேன், எனக்கு சீக்கிரம் கை சரியாயிடணும், கொல்லியை நான் தூக்கிக்கணும். கையை பிரித்து தூக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் அது சொல்லவே முடியாது. பையனை தூக்குற சந்தோஷம். என்னதான் இந்த கையில் தூக்கிக்கினாலும் எனக்கு அந்த கையில் தூக்கி தான் வாட்டம் வேற. நல்ல ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு அப்படியே அழுதுட்டேன். எங்கள் அம்மா கூட இல்லை, சரியாயிடுச்சுமா உன் கை, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் ஒன்று இப்போ எக்ஸ்ட்ராலாம் எடுத்தேன். எக்ஸ்ட்ராலாம் எடுத்தோடனே பரவாயில்லைங்க, உங்கள் கை பரவாயில்ல, இருந்தாலும் வெயிட்டெல்லாம் நீங்கள் தூக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அதிகமாக நீங்கள் வந்து இந்த கையில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு.
சரிங்க சார், அவ்வளோ வேலை இருக்காது டாக்டருக்குலாம் சொல்லி நான் வந்துட்டேன். அதே ஒரு வேதனை என் பிள்ளை பற்றுவானோ என்ற அந்த பயம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு. அவன் கீழே விழுந்தப்பவே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனால் நல்லபடியாக எனக்கு என் பையனுக்கு சரியாயிடுச்சு. அது நான் எப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே இருந்தேன் நான். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போட்டுருங்க. இது ஏன்னா பசங்க நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். எனக்கு என் பிள்ளை தான், என் பசங்க 2 பசங்க, பாப்பாவும் சரி பையனும் சரி, என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகம். அதுங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு எந்த ஒரு கோபம் எதுவாக இருந்தாலும் அப்படியே நான் மறந்துடுவேன். எனக்கு என் பசங்க தான், என் வீட்டுக்காரரும் சரி என் பசங்க சரி, இதுதான் என்னோட ஃபேமிலி என்ற மாதிரி. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவில் கூட எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு பயப்படுற மாதிரி எதுவுமே சொல்லாமல் அவங்க ஆறுதலாகவே சொன்னாங்க, சரியாயிடும், அது ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்னோட அதிகமாக பயப்படுவாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் மாமனாரெல்லாம் வந்துட்டு போனாங்க. எங்கள் மாமனார் மாமியாரெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. பையனுக்கு எப்படியோ நல்லபடியாக அவன் கையை இப்போ நல்லா மடக்கிறான், நல்லா சரியாயிடுச்சு. இந்த கை தான் நல்லா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சரியாயிடுச்சு. அவன் நார்மல் ஆகிட்டான். அதுவே எனக்கு சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குழந்தைங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுன்னே இருங்க பசங்க மேலே, மறந்துடாதீங்க. குழந்தைங்க தான் நம்மளுக்கு உலகம். அதுங்க கொஞ்சம் வளர்ந்து அதுங்க வேலை அதுங்க செஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம்தான். அது வரைக்கும் நம்ம பாதுகாப்பாகவே இருக்கணும். என் வீடியோஸ் எதனா பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிடுங்க. எதனா மிஸ்டேக்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாய். பாய் ஜெப்ரிக்.